வணக்கம் உறவுகளே, நமக்கு மறுபடியும் ஒரு மில்க் ஃபிஷ், அதாவது பூமீன் கிடச்சிருக்கு. அருமையான பூமீன். இது ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை. கிட்டத்தட்ட 4 கிலோவுக்கு மேலே வரக்கூடிய மீன் தான். அருமையான பூமீன், ரொம்ப சுவையானது. முட்கள் நிறைஞ்ச மீனாக இருந்தாலும் சாப்பிடுறது ரொம்ப சுவையான மீன். அப்புறமா நாம் குழம்பு வைக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கெல்லாம் ஏற்ற மீன் தான். பாருங்கள் உறவுகளே, அருமையான மீன். இப்போ உயிரோடு தான் இருக்குது. நாம் இதை கடலில் நீந்த வச்சு காணொலியெல்லாம் பதிவு பண்ண இயலாது. ஏன்னா ரொம்ப வேகமாக நீந்தக்கூடியது. இதை நாம் நீந்த வச்சு காணொலி பதிவு பண்ணணும்னு முயற்சி பண்ணால் அத்துட்டு போயிடும். இதோட வாய்ப்பகுதியெல்லாம் ரொம்ப மெதுவான பகுதிகள். அதனால் நம்ம வாய்ப்பகுதி சுண்டத்தும் போயிடும். அதனால் நாம் அந்த முயற்சி பண்ணலை. நம்ம போட்டில் வச்சே நாம் காணொலி பதிவு பண்ணுவோம் உறவுகளை. இந்த மாதிரி பெரிய மீன்கள் நீந்தும் போது காணொலி பதிவு பண்ண நல்லா தான் இருக்கும். இதனால் நாம் பண்ண முடியாததுனால தான் நாம் நீந்த வச்சு காணொலி பதிவு பண்ணலை உறவுகளை. பாருங்கள், உயிரோடு தான் இருக்குது, துடிச்சிட்ருக்கு. ஃப்ரெஷ்ஷாக வெட்டி நம்மளோட உறவுகளுக்கெல்லாம் இதையும் ஷேர் பண்ணி கொடுக்கணும். உறவுகளெல்லாம் கொஞ்சம் கழிச்சு வருவாங்க, அப்புறம் வெட்டி ஷேர் பண்ணி கொடுக்கலாம். நம்மளோட உறவுகளெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகளுக்கும் நன்றி. இன்னும் உறவுகளை மேலும் மேலும் நம்ம காணொலி பதிவு பண்ணதுக்கு உறவுகள் எல்லோரும் சப்போர்ட்டாக இருங்க. தெரிஞ்சவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உறவுகளை. இன்னும் காணொலிகள் போடுறதுக்கு நீங்கள் பண்ணுற ஷேரு, லைக்கு, கமெண்டு தான் இன்னும் நமக்கு உத்வேகமாக இருக்கும். ஓகே உறவுகளே, நாம் தொடர்ந்து மீன்களோட காணொலி போட்டுட்ருக்கோம், இனி போடுவோம். ஓகே உறவுகளே, பாய்.